இப்போ எங்க அப்பா பேரு சொக்கலிங்கம். அவங்க பேரு சோமசுந்தரம். எங்க அதாவது எங்க அப்பாவுக்கு பிறந்த மூத்த பையன் எங்க அண்ணன். அவனுக்கு வந்து சோமசுந்தரம். அதாவது அவங்க அப்பா பேரு, எங்க அப்பாவோட அப்பா பேரு. 2வது பையன் பேரு கார்த்திக் ஆண்டியப்பன். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அப்பா பேரு. அதாவது என் பேர் சுந்தரம். அதாவது அவங்க அப்பா பேர்ல எங்க அண்ணன் பேரு சோமசுந்தரம், என் பேர் சுந்தரம். அவங்க அப்பா பேர்ல பாதி, தாத்தா பேர்ல, எங்க அப்பாவோட அப்பா பேர்ல பாதி. சரிங்களா? அது மாதிரி 5 தலைமுறை 6 தலைமுறை சொல்லலாம். சோமசுந்தரம், சொக்கலிங்கம், சோமசுந்தரம், சொக்கலிங்கம், சோமசுந்தரம் போயிட்டே இருக்கும். 7 தலைமுறை 8 தலைமுறை எவ்வளவு தலைமுறை அந்த காலத்துல போயிட்டே இருந்துச்சு. இப்போ சர்டிபிகேட்டுக்கு ஒரு பேரு, ஃபேன்சியா ஒரு பேரு சர்டிபிகேட்டுக்கு. கூப்பிடுற பேரு அவங்க அப்பா பேர் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? பரம்பரை பேர் மாதிரி. அப்போ எப்படின்னா ஊர் பேரு, தெரு பேரு இல்ல அப்படி செட் பண்ணிக்கிறாங்க. இன்ஷியல் 2 இன்ஷியல் வரும். பிஎல்பிஆர் அந்த மாதிரி 4 இன்ஷியல்லாம் இருந்திருக்கு. பிஎல்பிஆர், பிஎல், பிஆர், பானரேனா இந்த மாதிரி நிறைய இன்ஷியல்ஸ் வரும். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஒசூர்ல இருக்காங்க, அதாவது எங்க அப்பா பேர் வச்சுக்கோங்க, ஒசூர்ல இருக்க சொக்கலிங்கம், மதுரையில இருக்க சொக்கலிங்கம், மெட்ராஸ்ல இருக்க சொக்கலிங்கம், இந்த மாதிரி ஊர் பேர் வச்சு கண்டுபிடிக்க. அதுலேயே மெட்ராஸ்ல 2 பேர் இருந்தாங்கன்னா பெரிய சின்ன வயசுல, அதாவது வந்து 50 வயசுல ஒரு ஆள் சொக்கலிங்கம் இருப்பாரு, 30 வயசுல ஒரு சொக்கலிங்கம் இருப்பாரு, பெரிய சொக்கலிங்கம், சின்ன சொக்கலிங்கம், இந்த மாதிரி இது நிறைய இருக்குங்க. அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் அவங்களாம் தெரியும். இப்பெல்லாம் மாறிடுச்சுங்க. சர்டிபிகேட்டுக்கு ஒரு பேரு, கூப்பிடுறது ஒரு பேருன்னு ஒரு சில குடும்பத்துல இருக்கு. சில குடும்பத்துல ஒரே பேர் போது எதுக்கு 2 பேர் மாத்திட்டாங்க. இந்த கல்ச்சர் வந்து தாலியும் சரி இந்த பேரும் சரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதாவது உடனே வந்து நீங்க ஜாதி வெறியன்னு சொல்லாதீங்க. எந்த ஜாதி இருந்தாலும் சம்மந்தாங்க. சட்டத்துக்கு இந்த ஜாதியில இதை செய்யலான்னு ஏதாச்சும் இருக்கா? நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த ஜாதிக்காரன் இதை செய்யலான்னு எந்த ஜாதிக்காரனுக்கும் அதை பர்மிஷன் இல்லை. சட்டத்துக்கு முன்னாடி எல்லா ஜாதியும் சமந்தான். இவன் மேல இவன் கீழன்னு இல்லை. அந்த காலத்துலதான் வரதட்சணை கொடுமை இருந்துச்சு. அதனால அதை கொண்டு வந்தாங்க. இப்ப அதை மிஸ்யூஸ் பண்ணி பொண்ணுங்க நாங்க சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்ப அதுக்கும் ஒரு ஆப்போசிட்டாங்க. என்கொயரி பண்ணி 2 பேரையும் கூப்பிட்டு உண்மையா இருந்துச்சுன்னா மட்டும் எடுங்க அப்படின்னு இருக்காங்க கேஸ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து இப்போ வரதட்சணை கொடுமை போயிடுச்சுங்க. கொடுமை இருக்கு, அதாவது சில குடும்பத்துல இருக்குங்க புருஷன் கொடுமை, நான் இல்லைன்னு சொல்ல. குடிச்சிட்டு வர்றது, சிகரெட்ல சுடு வைக்கிறது இன்னமும் இருக்கு. அது நிறைய இல்லை, சில குடும்பத்துல இருக்குங்க. ஆனால் இப்போ பல குடும்பத்துல பொண்டாட்டிங்க, அதாவது லேடிஸு மேல போய் ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ற மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு கூட டார்ச்சர் பண்ணலன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணல. எல்லா குடும்பத்திலயும் பசங்க இருந்தாங்க. குடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, இருக்கிற அண்டா குண்டால போய் அடை வைக்கிறது எல்லாம் இருந்தாங்க சில பேர். ஆனால் இப்போ அந்த அளவோட மிஞ்சி 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா இப்ப 100 பேர் இருக்காங்க லேடிஸ். அது எக்ஸாம்பிள் தான். ஆனால் பயமுறுத்து நான் செத்து போயிடுவேன், சூசைட் பண்ணிக்குவோம், உன் பேர் எழுதி வச்சு வரதட்சணை குடும்பம் போட்டுருவேன், உன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும். இதை மெயின்டெனன்ஸ் ஆகுனா மெயின்டெனன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட்ல சும்மா நீங்க போட்ட உடனே கொடுத்துட மாட்டாங்க. விசாரிப்பாங்க. விசாரிச்சு உங்களுக்கு என்ன மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க லக்ஸரியா வாழ்றதுக்கு அவன் போய் பிச்சை எடுக்கிறது தயாரில்லை. இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்கு வேணுங்க, பிச்சை எடுத்தாலும் கொடுக்கணும். பொண்டாட்டி வாழ்றதுக்கான எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சை எடுத்தாத குடு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? கோர்ட்ல. அதாவது நீ கட்டிட்டு வந்திருக்க, நீ தப்பா போனதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு தப்பா போயிட்டு நீ காசு கொடுன்னு கேட்கல, அந்த பொண்ணு மேல தப்பு இருந்துச்சுன்னா அதுவும் நிறைய கேஸுங்க இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது தள்ளுபடி பண்ண கேஸ் நிறைய இருக்கு. அதாவது பொண்ணு மேல தப்பு, பொண்ணு அஃபேரு, போய் அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துக்கிறது, தப்பே இல்லாம போய் உட்காந்துக்கிறது, அந்த புருஷன் மேல தப்பே இல்லாம அந்த பொண்ணு மேல தப்பை உட்காந்துக்கிறது, இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. பசங்க ரொம்ப ரொம்ப பயந்துருக்காங்க. தயவுசெய்து சொல்றேன், மெயின்டெனன்ஸ் ஒரு நார்மல் ஒரு கேஸ் தான். ஒரு பொண்டாட்டியை நீங்க ஒரு ஏமாத்துறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன வாழ்வாதாரமோ உங்களால முடிஞ்ச மாதிரி நீங்களே கோர்ட்ட சொல்லுங்க, இவ்வளவு சம்பாதிக்கிற, இவ்வளவு இருந்தா வாழ்வாதாரம் முடியும் அப்படின்னு சொல்லி பசங்களை ஸ்கூல் ஃபீஸு, பசங்க வாழ்வாதாரமும் பொண்டாட்டி வாழ்வாதாரமும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கோர்ட்டே முடிவு எடுத்து ஜாஸ்தி போடுவாங்க. கண்டிப்பா ஜாஸ்தி. அதாவது நீங்க எதிர்பார்க்கறது ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி இல்லை, நீங்க ஒத்துக்கிறதோட ஜாஸ்தியா போடுவாங்க. நீங்க ஒத்துக்கோங்க, அப்ப நார்மலா ஒத்துக்கோங்க கோர்ட்டு. அதனால நீங்க திமிரா தெரிஞ்சீங்கன்னா கோர்ட்டு திமிர காமிக்கும். சாதாரண மனுஷன் நீயே திமிர காமிக்கும் போது கோர்ட்டு திமிர காமிக்காதா?
அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த திமிர லேடிஸ் வந்து ஜென்ஸ் கிட்ட காமிச்சாங்கன்னா தயவுசெய்து சொல்றேன், தப்பில்லாம ஒத்துக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நிறைய குடும்பம் வந்து குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பல ஹஸ்பண்டுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்னா இப்போ பசங்க தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பொண்ணுங்களே ஒத்துக்கிறாங்க. பொண்ணுங்க தான் டிமாண்ட் வைக்கிறாங்க. ஒரு டிபேட் சொல்ல பார்த்தேன். 1 கோடி கல்யாணம் பண்ணுங்க, 2 கோடி கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு எவ்வளவு வேலையும் தெரியாது, நகையெல்லாம் எனக்கு பிடிக்காது, டைமண்ட்ல நகை போட்டா போதும். ஏமா டைமண்ட் வேல்யூ எவ்வளவுன்னு தெரியுமா? இல்ல டைமண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப தங்கத்தை கிராம்ல கணக்கு பண்ணுவாங்கல்ல, நீங்க சொல்லுமா? அந்த டிபேட் சொல்ல கேட்டுக்கலாம். ஏமா வைரத்துல கேட்டுக்கல, வைரத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? கேஜி கணக்கா, கிராம் கணக்கு எப்படிமா கால்குலேட் பண்ணிருக்கேன்னு சொல்லி நான் சொல்ல என்ன இதுல எனக்கு தெரியும். ஏன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்போ வந்து நல்ல கண்ணார பார்த்திருக்கேன். டைமண்ட்ஸ் வந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி கையில வச்சு வியாபாரம் பார்த்தவங்க அது விளையாடுவாங்க. சொன்னா வியாபாரத்தில் விளையாண்டுருக்காங்க டைமண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட்டி காத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பராமரிப்பு மாதிரி. சரிங்களா? அப்படி கண்ணார பார்த்தவன். அதனால சொல்றேன், அவங்க என்ன இதுல பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் சொல்ல என்ன இதுலன்ட்டு. இப்ப தங்க மாதிரி கிராம் கணக்குல அவங்க வெயிட் பண்ணுவாங்களா? எதுல? இல்ல கேஜி கணக்குல, இல்ல கிலோ கணக்குல, லிட்டர் கணக்குல? நீ ஈஸியா சொல்றமா, எனக்கு தங்கத்துல இஷ்டம் இல்லை, எனக்கு வைர நகை மட்டும் போட்டா போதும், 1 கோடி 1.5 கோடிக்கு எனக்கு வேல்யூ தர அமௌண்டோட வேல்யூ அவ்வளோ எங்க அப்பா வந்து 1 கோடி 1.5 கோடிக்கு செலவழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா ஓகே அப்படின்றாங்க. ஏமா 1 கோடி 1.5 கோடி உங்க அப்பா சம்பாதிக்கணும்னா வரப்போறவன்ட்டு எவ்வளவு எதிர்பார்க்கிற? உங்க அப்பா வேலையை சாவடிக்க முடிவு பண்ணிட்ட. அப்போ உங்க வீட்டுக்காரனே என்ன பண்ண போற? 1 கோடி இருந்தா உங்க ஆயுசு முழுக்க இருந்து ஜாலியா இருந்து போயிடலாமா? கோயிலுக்கு போய் தலை கட்டிக்கோ, ஜாலியா இருக்கலாம். 1 கோடி வேல்யூ சம்பாதிக்கிறது கஷ்டம்ன்றான். பொண்டாட்டிக்கு உடனே சொல்றாங்க, அத லேடிஸ் உடனே சொல்றாங்க, வீட்டுல பாரு கஷ்டம் அப்படின்னு. எந்த ஒரு ஆம்பளையும் வீட்டுல பாக்குறது ஈஸின்னு சொல்ல, வெளி வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்க சொல்றீங்க. நான் பாக்குற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதாவது வெளியே பார்த்துட்டு வீட்லயும் பாக்குற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டாங்க. அதாவது நீ குறை சொல்றதுக்கு தயவு செஞ்சு குறை சொல்லாத, நான் பாக்குறேன், அப்போ ஒத்துக்கிறாங்க. அதாவது வீட்டுல வேலை பார்க்குற ஈஸின்னு சொல்ல, அந்த ஒரு வேலையை நீ பார்க்கலாம். வெளியே வேலையும் பார்த்துட்டு அந்த டென்ஷனையும் எடுத்து சம்பாதிக்கிறது எப்படின்னு டென்ஷன் பண்ணிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கி போட்டு வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டு வேலை எந்த ஒரு ஆம்பளையும் கஷ்டம் சொல்ல. வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த தொழிலையும் பார்த்துட்டு அந்த டென்ஷனையும் சமாளிச்சுட்டு வீட்டு வேலையும், அதாவது பேர்டனுக்கு மேல பேர்டன், தலைவலிக்கு மேல தலைவலி, அந்த வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்குறது, வீட்டுக்கு வாங்கி போற பொருள் உங்களை பார்த்துக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பார்ப்பாங்க, எந்த ஆம்பளைங்களும் பார்ப்பாங்க. ஆனால் வெளியே வேலையை பார்த்துட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிற, கால் நீட்டி உட்காந்துக்கிறா, எங்க வழியில வர்றவான் உட்காருவான், வந்த ஒரு டென்ஷன்ல ஒரு காஃபி கேட்பான். நீ என்னப்பா ஆயா சுத்துற வெளில வந்து ஒரு காஃபி கேட்கிற? எங்க அவன் வந்து அவனே போட்டுக்க தயாருங்க, வீட்டு வேலை பார்க்க தயார். ஆனா உங்களை அதே சொன்னா, வெளியே போய் நான் சம்பாதிச்சு தெரியும் அப்படின்றீங்க. அந்த வேலையில் நீங்க சொல்ற மாதிரி வெளியே போய் சம்பாதிச்சு வந்தாலும் வீட்டு வேலையை வந்து பாருங்க, அதானே சொல்றீங்க. பிரச்சனையே தானே. எந்த ஒரு ஆம்பளையும் நான் வந்து வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. வெளி வேலையும் பார்த்துட்டு வந்து வீட்டு வேலையை பார்க்குறேன், முடிஞ்ச அளவு பார்க்குறேன், அவ்வளவுதான். ஃபுல்லா பார்க்குறேன் இல்லை, முடிஞ்ச அளவு, என்னால முடிஞ்ச அளவு பார்க்குறேன். அந்த பார்க்கறதுல குறை சொல்லாதீங்க. அதாவது இப்ப நிறைய ரீல்ஸ் வருது, பொண்டாட்டிங்க புருஷனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி சிரிப்பா நகைச்சுவையா போடுறாங்க. அது நிஜமா உண்மை, நகைச்சுவை தான், மற்றவங்களுக்கு நகைச்சுவை. ஆனா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு தெரியும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஐநப்பா ஹாயா வெளில சுத்துற, வீட்டு வேலை பார்க்குற, எனக்கு தெரியும். ஏம்மா பார்க்கறது வீட்டு வேலை மட்டும்தான். நான் என்ன சொல்றேன், ஒரு ஆம்பளை வெளில போயிட்டு வந்து வெளியே வேலை பார்த்துட்டு வந்து கஷ்டப்பட்டாலும் வீடை பார்த்துக்கிறான், ஏற்ற இறக்க இருக்கதான் செய்யுங்க. அந்த வேலையும் பார்த்துறது, வீட்டு வேலையும் பாருன்னா பார்க்கறதுக்கு ரெடிங்க. ஆனா குறை சொல்லாம ஏத்துக்கோங்க. அது நிறைய பேர் பார்க்கறதுன்னு சொல்ல, சில பேர் பார்க்கறது இல்லை. நான் வெளி வேலையில கஷ்டமா இருக்கும், வந்து உடம்பு வலியா இருக்கும், பிசிக்கல் ஒர்க்கா இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த வீட்லயும் வந்து பிசிக்கல் ஒர்க் பார்க்கணும்னா கஷ்டங்க. அந்த வீட்டுக்கு வரதே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறதா எல்லாத்தையும் சொல்ல, நான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் சில பேர் தினாவட்டா நான் பார்க்க முடியாதுன்னு போறாங்க. அது அவங்களுக்கு என்ன மென்டல் டார்ச்சர் வெளியே. அதையும் பார்த்துட்டு வந்து வீட்டுல பார்க்காதவங்க இருக்காங்க. ஆனால் நீ என்ன வேணாலும் பாரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனை மனைவி